நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டம். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள். எல்லாருடைய வீட்டிலும் குடும்ப ஜெபம் நடைபெற வேண்டும் என்றும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற பிரத்யேக நோக்கத்துடன் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக தொடங்கப்பட்ட திட்டம்தான் குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டம். 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் இதுவரை சுமார் 90,000 குடும்பங்கள் இணைந்து ஆசீர்வதிக்கப்பட்டு வருகின்றனர். இத்திட்டத்தில் இணைந்துள்ள அனைவரின் குடும்பங்களின் பாதுகாப்பிற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் சகோதரர் மோகன் லாசரஸ் அவர்களும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களும் அனுதினமும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுத்து வருகிறார்கள். நீங்களும் குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டத்தில் இணைந்து குடும்பமாக ஜெபிக்க விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். 9847353005 மற்றும் 046339353333. எங்களது இமெயில் முகவரி partners@jesusredeems.org. நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் 47வது சிறுவர் விழா அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அரசு விடுமுறை வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். சகோதரர் மோகன் லாசரஸ் மற்றும் சகோதரி ஆஷ்லி எபனேசர் ஆகியோர் தேவ செய்தி அளித்து சிறு பிள்ளைகள் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு ஜெபம் செய்வார்கள். இனிமையான ஆக்ஷன் சாங், பப்பட் ஷோ, கேம்ஸ், ஸ்டோரி, ஆராதனை நேரம், அபிஷேக நேரம் மற்றும் மகிமையான ஜெப வேளைகளும் உண்டு. மதிய உணவு கொண்டு வரவும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் கடைசி கால எழுப்புதல் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவுக்காக பிரகாசித்திட அழைத்து வாருங்கள். தொடர்புக்கு 9483375315. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இது ஒரு புதிய வாரம், அதனால ஒரு புதிய நாள். இன்னைக்கு எல்லா காரியத்தையும் இயேசு உங்களுக்கு புதிதாய் பண்ண போறார். ஏன் அப்படின்னா, நீங்க ஏதோ இன்னைக்கு இப்படிதான் இருக்கும், இந்த வாரம் இப்படிதான் இருக்கும், இந்த நாள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா அந்த காரியத்துல இயேசு உங்க வாழ்க்கையில புதிதாய் மாற்ற போகிறார். இந்த ஒரு நாள் புதிதா இருக்க போகுது. இதனால நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. அதனால கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. சரி, இப்ப நம்ம இயேசுவை துதிச்சு பாட போறோம். அதனால ரொம்ப சந்தோஷமா நம்ம இயேசுவை துதிச்சு பாட போகிறோம். சரி, என்ன பாட்டு பாட போறோம்? பயப்பட மாட்டேன். நம்ம பயப்படவே கூடாதுல்ல. இந்த ஒரு புதிய நாள் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளை நம்ம வழி நடத்துவார். அதனால எங்களோட இணைந்து இந்த பாட்டை பாடுறீங்களா? பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடே இருப்பதனால், இயேசு என்னோடே இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட
மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். ஆமென். இயேசு நம்மோட இருக்கும்போது நிஜமாவே நம்ம பயப்பட தேவையில்லை. அவர் தான் நம்மோட இருக்கிறார்ல. அதுதான் நமக்கு நிறைய பேருக்கு பிரச்சனையே. இயேசு நம்மளோட இருக்கும்போது கூட நம்ம பயப்பட்டுட்டு இருக்கோம். அதனால பயப்படாதீங்க. அதனால இன்னொரு பாட்டை எங்களோட இணைந்து பாடுறீங்களா? என்ன பாட்டு ரெண்டாவது பாட போறோம்? ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். இயேசு ஆராதிக்கலாமா? நம்மளாம் இணைந்து இயேசு கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆமென். நம்ம பயப்படக்கூடாது. ஏன் நம்ம பயப்படக்கூடாது தெரியுமா? நம்ம ஆராதிக்கிற தேவன் யாரு அப்படின்னு நமக்கு தெரியணும். நம்ம தேவன் யாரு? இயேசு. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. அதனாலதான் நம்ம ஆராதிக்கிற தேவன் இன்னாருன்னு நமக்கு தெரிஞ்சு ஆராதிக்கணும். நம்ம எப்படி இயேசு ஆராதிக்கிறோம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசு எப்படிப்பட்டவர்னு நமக்கு தெரியணும். நம்ம எவ்வளவு வல்லமை உள்ளவர், எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர், அதெல்லாம் தெரிஞ்சா அவர் ஆராதிக்காம இருக்க முடியாது. சில சமயத்துல நீங்க கூட யோசிக்கலாம், நம்ம இருக்கிற சூழ்நிலையில இப்ப நீங்க போய்கொண்டு இருக்கிற சூழ்நிலைய பார்க்கும்போது சூழ்நிலை நமக்கு நம்ம இயேசுவோட பெருசா தெரியும். ஆனா இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்றது நம்ம யோசிக்கும் போது, இயேசு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அப்படின்னு யோசிக்கும் போது அவரை துதிக்காம இருக்க முடியாது. இன்னைக்கு ஒரு சம்பவத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இதை நீங்க யோசிச்சுக்கோங்களேன். இந்த பயப்படக்கூடாது, நம்ம இயேசு எப்படிப்பட்டவர், இந்த காரியத்தெல்லாம் நம்ம யோசிச்சு நம்ம எப்படி தப்பவிக்க வல்லவரா இருக்கிறார், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு நம்ம துதிக்கும் போது நிஜமா அந்த நாள் ஃபுல்லா இன்பமா இருக்கும்.
ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்ம தியானிச்சுட்டு நம்ம ஜெபிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில வைக்கப்பட்டிருக்கிறாங்க. பவுலும் சீலாவும், பவுல் ஒரு அப்போஸ்தலர், தேவனுடைய ஊழியக்காரர். அவங்க 2 பேரும் செய்யாத தவறுக்காக சிறைச்சாலையில வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ சிறைச்சாலையில வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்க சிறைச்சாலைக்காரன் ஒருவன் அந்த சிறைச்சாலைக்கு தலைவனா இருக்கிறான். அவங்க வச்சிருக்கிற சிறைச்சாலைக்கு காவலா அங்க இடத்துல ஒருத்தனை வச்சிருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. இங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இவங்க வச்சிருக்கிறாங்க. ஒரு தடவை அவங்க ஒரு நேரத்துல அவங்கள தப்பு வைக்க இயேசு சித்தம் கொள்கிறார். அதாவது அவங்கலாம் தேவனுடைய ஊழியக்காரர், செய்யாத குற்றத்திற்காக அவங்கள தப்பா சிறையில வச்சிருக்கிறாங்க. அவங்கள தப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு கர்த்தர் ஒரு காரியம் செய்கிறார். அவங்க அந்த நேரத்துல அந்த சிறைச்சாலை எல்லாமே அஸ்திபாரம் எல்லாமே அதிருது. ஒரு பெரிய அதிர்வு உண்டாகுது அந்த இடத்துல. அதுக்கப்புறம் எல்லா கதவுகள் எல்லாமே திறந்துருச்சு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 27வது வசனம், சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இவங்கெல்லாம் சிறைச்சாலையில இருக்கிறாங்க. அந்த இடத்துல கர்த்தர் அந்த இடத்துல இடைப்பட்டு அவங்கள காப்பாற்றுவதற்காக சிறைச்சாலை அஸ்திபாரம் எல்லாம் நடுங்கி அந்த சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்துருச்சு. அது நடக்கும்போது சிறைச்சாலைக்காரன் தூங்கி கொண்டிருக்கிறான். அந்த நைட்டு சிறைச்சாலைக்காரன் அவன் தான் அந்த சிறைச்சாலைக்கு இன்சார்ஜ். அவன் தூங்கிட்டு இருக்கிறான். அவன் தூங்கிட்டு இருக்கிறது என்ன ஆயிடுச்சு, அவன் தூங்கிட்டு இருக்க நேரத்துல இந்த சம்பவம் நடந்து எல்லாம் திறந்துருச்சு. அப்போ இவன் திடீர்னு என்னடா ஏதோ நடக்குது, அஸ்திபாரம்லாம் நடங்குது, ஒரு மாதிரி ஒரு பெரிய எர்த்குவேக் எல்லாம் வந்துச்சுன்னு வைங்களா, ஒரு பூமி அதிர்ச்சி எல்லாம் வந்துச்சுன்னா ஒரு மாதிரி அப்பதானே முழிப்பு வரும். திடீர்னு என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு அவன் முழிச்சு எல்லாத்தையும் திறந்து முழிச்சு பார்க்கும்போது எல்லா கதவும் திறந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்குள்ள ஒரு சூழ்நிலைக்குள்ள போகும்போது இயற்கையாவே ஒரு மனுஷனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, அது என்ன நடந்திருக்கும், ஐயோ இவங்கெல்லாம் தப்பிச்சு போயிருப்பாங்க, கைதிகள் எல்லாம் தப்பிச்சு போயிருப்பாங்க அப்படின்னு இவன் நினைச்சு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா சிறைச்சாலை திறந்துருச்சு, எல்லாரும் தப்பிச்சிருத்தாங்க அப்படின்னா சிறைச்சாலைக்காரனை தான் பிடிப்பாங்க. இவன் தான் ஏதோ தப்பிக்க வழிவகுத்துட்டான் அப்படின்னு அவன் மேல தப்பான பழி போடுறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. ஆனா இவன் அப்படி எந்த தப்புமே செய்யல. ஆனா அந்த இடத்துல இப்படி ஒரு காரியம் நடந்த உடனே அவன் மாட்டிக்கிற ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில மாட்டிக்கொண்டான். சூழ்நிலை கைதின்னு சொல்லுவாங்கல்ல, எதுவுமே செஞ்சிருக்க மாட்டான், ஆனா அந்த சூழ்நிலைக்குள்ள போய் மாட்டிக்கொண்டு இருக்கிறான். இதே மாதிரிதான் அந்த சூழ்நிலையில மாட்டிக்கொண்டு இருக்கிறான். அதுல இருந்து அவனால வெளியே வர முடியல. இவன் தான் இன்னைக்கு ஷிஃப்ட்ல இருக்கிறான், இவன் தான் இன்னைக்கு வேலையில இருந்தான். யாருங்க கைதிகள்லாம் தப்பிச்சு போகும்போது இருந்தா அப்படின்னு கேட்டேன்னா, இந்த சிறைச்சாலைக்காரன் தான் இருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் மாட்டி கொண்டு இருக்கிறான். அப்போ இதுக்கு இந்த சூழ்நிலைக்கு என்ன பண்ண முடியும், மாட்டிக்கிட்டோம், வழியே இல்ல, தற்கொலை தான் ஒரு முடிவு. தற்கொலை பண்ணி கொண்டா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, தண்டனை அனுபவிக்க வேண்டாம், ஒரே நேரத்துல எல்லாமே முடிஞ்சிடும். அப்படி ஒரு முடிவு எடுக்கும் போதுதான் பவுல் அங்கிருந்து சத்தமா சொல்றாரு, நீ எதுவும் தப்பான காரியத்தை செஞ்சிடாத, உனக்கு ஒரு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. 28வது வசனம், பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். சில நேரத்துல அப்படித்தான் தெரியுமா, நம்மளே நினைச்சுப்போம், இப்படிதான் சூழ்நிலை இருக்கு, இப்படிதான் போயிருமோ, இப்படிதான் நடக்குது, இப்படிதான் ஆயிருக்கும், அப்படி ஆயிருக்குமோ, இப்படி ஆயிருக்குமோ. சில நேரத்துல நம்ம தான் நிறைய காரியத்தை குறிச்சு புலம்பி கொண்டிருப்போம், யோசிச்சு கொண்டிருப்போம். அப்படிதான் எதுவுமே நடந்திருக்காது. இந்த சிறைச்சாலைக்காரனும் அப்படிதான், இவங்கெல்லாம் தப்பிச்சு போயிருப்பாங்க, இனிமே இப்படிதான் ஆகும், அப்படிதான் ஆகும் அப்படின்லாம் அவன் மனக்கணக்கு போட்டுதான் தற்கொலை எண்ணத்துக்குள்ள வந்திருக்கிறான். ஆனா பவுல் தான் அங்க இருந்து காப்பாத்தி, இல்ல நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம், நீ கவலைப்படாத, உனக்கு கெடுதி ஒன்னும் செஞ்சுக்காத அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றான். உடனே சிறைச்சாலைக்காரன் ஒரு கேள்வி கேட்கிறான், நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன பண்ணும், இந்த சூழ்நிலையில நான் மாட்டிக்கிட்டேன், இப்படி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கொண்டேன், இந்த மாதிரி சிறைச்சாலை கதவெல்லாம் திறந்துருச்சு, எல்லாரும் தப்பிக்கிறதுக்கு ஏதுவாயிருச்சு, இப்போ நான் என்ன செய்யணும், நான் இதுல இருந்து விடுதலையாக்கப்பட நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறான். சிறைச்சாலைக்காரன் தான், அவனுக்குள்ள ஒரு எண்ணம் அவன் ஒரு மாதிரி சூழ்நிலைக்குள்ள மாட்டிக்கொண்டான் தான். அவன் செய்யாத தப்பு, செய்யாத ஒரு காரியம் இருந்தாலும் ஒரு சூழ்நிலை நிமித்தம் அந்த பிரச்சனைக்குள்ள அந்த சிறைச்சாலைக்காரன் மாட்டிக்கொண்டிருக்கிறான். அவன் ஒரு காரியத்தை அப்பதான் யோசிச்சான், ஒரு காரியம், நல்ல காரியம். அது என்ன யோசிச்சான், இதுல இருந்து நான் தப்பிச்சு கொள்ள நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு காரியத்தை யோசிக்கிறான். அப்பதான்
அதற்கு பவுல் ஒரு அழகான ஆலோசனையை கொடுக்கிறாரு. அது 31வது வசனத்தை படிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. அப்போ எந்த சூழ்நிலையில இருக்கலாம், ஒருவேளை நீங்க சூழ்நிலை கைதியா மாட்டிக்கொண்டு இருக்கலாம். இதுல இருந்து வெளிவர முடியலையே, இதுல இருந்து எனக்கு விடுதலை பெறணும்னு விருப்பமா இருக்கு, ஆனா விடுதலை பெறதற்கு வழியே எனக்கு தெரியல, எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டேன், எந்த இடத்துலயுமே வழி இருக்கிற மாதிரி தெரியல, எல்லா கதவுமே அடைப்பட்ட சூழ்நிலையில இருக்குது, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க மாட்டிக்கொண்டு இருக்கலாம். அப்பதான் உங்களுக்கு ஒரு காரியம் தேவை. நீங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சா நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. இதை நீங்க நம்புறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு வழியே இல்லை, இப்படி போய் மாட்டிக்கிட்டேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன், இப்படி ஒரு இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன், இதுல இருந்து எனக்கு வெளிவரத்துக்கு வழியே இல்லை அப்படின்னு ஒருவேளை நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க. அப்போ நீங்க இதுல இருந்து ரட்சிக்கப்படுவீங்க, இதுல இருந்து நீங்க விடுதலை பெறுவீங்க. அதுதான் இயேசு கொடுக்கிற ஒரு ஆலோசனை. உங்களுக்கு இன்னைக்கு இயேசு கொடுக்கிற ஆலோசனை. இந்த வாரத்தை 1வது நாள் நீங்க ஆரம்பிக்க போறீங்க, ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த நாள்ல நிறைய காரியங்கள் உங்களுக்கு கேள்விகள் இருக்கு. இதுல இருந்து எப்படி வெளிவர போறோம், என்ன நடக்க போகுது, நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஆனா இந்த சூழ்நிலையும் நீங்க இயேசுவை விசுவாசிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க. அப்போ நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. ஒரு சமயம் அப்பாதர் அங்கிள் இருக்காங்க, அவங்க எங்க ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேங்க்ல வேலை பார்த்து கொண்டு இருந்தாங்க. அவங்க செய்யாத ஒரு தப்பு நிமித்தம் அவங்க மேல ஒரு என்கொயரி இவங்க தான் செஞ்சிட்டாங்க. இது நிமித்தம் இந்த பேங்க்குக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, இவங்க ஒரு லாஸ் வந்துருச்சு, என்ன செய்யறது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில அவங்க மாட்டிக்கொண்டாங்க. அவங்க செய்யல அந்த தப்ப, ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாங்க. அப்போ அப்படி மாட்டிக்கொள்ற நேரத்துல என்ன செய்யறதுன்னு தெரியல. நாளைக்கு எல்லா தீர்ப்பு தெரிஞ்சிரும், இன்னைக்கெல்லாம் விசாரணை முடிஞ்சிருச்சு, நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியல. வீட்டுக்கு வந்துட்டாங்க. சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது இவங்க மேலதான் தப்பு, இவங்களதான் மாட்டிக்க போறாங்க, இவங்க தான் தப்பு பண்ணனால இவங்களுக்கு தான் தண்டனை வரப்போகுது அப்படின்னு நிறைய விஷயம் வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. சூழ்நிலை நிமித்தம் நாளைக்கு என்ன நடக்க போகுது ஒரு பயத்தின் நிமித்தம் அவங்க வீட்டுக்கு வரும்போது அப்பதான் அவனோட வைஃப் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இல்ல நம்ம ஜெபிப்போம், ஏசப்பா அற்புதம் செய்வாரு அப்படின்னு சொல்லி. அப்பதான் அப்பாதர் அங்கிளுக்கு இயேசுவை தெரியாது. ஆன்டிக்கு ஒய்ஃபுக்கு ஏசப்பாவை தெரியும், ஏசப்பாவை பத்தி தெரியும். அவங்க சின்ன வயசுல இருந்து ஏசப்பா பிள்ளையா தான் வளர்ந்துருக்குறாங்க. இவங்க இயேசுவை அறியாத குடும்பத்தை சார்ந்தவங்க. அன்னைக்கு இவங்க சொன்னாங்க, அவங்க வைஃப் சொன்னாங்க அப்படின்னு, இயேசுவை விசுவாசிப்போம் அப்படின்னு இவங்க விசுவாசிச்சாங்க. தெரியும், விசுவாசிச்சு ஜெபிச்சாங்களாம். அடுத்த நாள் என்னாச்சு தெரியுமா? இல்ல உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, அதனால இதுல இருந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான, ஒரு நைட்ல என்ன நடந்ததுன்னே அவங்களுக்கு தெரியல. முந்தின நாள் வரைக்கும் இதுதான் பிரச்சனை, இவங்க தான் தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படியான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது ஒரே நாள் இப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள சூழ்நிலை மாறிச்சு. அடுத்த நாள் என்ன நடந்ததுன்னே தெரியல, என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆனா இவங்கள இயேசு காப்பாற்றி இருக்கிறார். அதுதான் விசுவாசம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கும் போது நீங்களும் உங்க வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. இன்னைக்கு நீங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம், என்ன ஆகும், என்ன ஆக போதோ, எப்படி முடியுமோ, இது என்னவா முடியுமோ, அப்படிப்பட்ட ஒரு வேதனையில நீங்க இருக்கலாம். இல்ல சூழ்நிலையை நினைச்சு கலங்கி கொண்டு இருக்கலாம். உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது எல்லாமே நம்ம தான் தப்பு மாதிரியே வருது, எல்லாருமே நம்மளை ஃப்ரேம் பண்றாங்க தப்புன்னு, நம்ம இப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறோம் போல, நம்மளதான் இதான் சொல்றாங்க அப்படின்னு குழம்பி கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க இயேசுவை விசுவாசிங்க. நீங்க இயேசு கிட்ட இருந்து நீங்க அந்த காரியத்துல இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வீங்க. ஆனா சில நேரத்துல என்ன நடக்கும் தெரியுமா? சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம கிட்ட இருக்கும், சின்ன சின்ன காரியங்கள், திருத்த வேண்டிய காரியங்கள் இங்க இருக்கும். இந்த சம்பவத்துல நீங்க வாசித்தீங்கன்னா பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில செய்யாத தவறுக்காக தான் காவல் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. செய்யாத தவறு நிமித்தம் தான் கர்த்தர் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும், அவங்க ஜெபத்தை கேட்டு அப்படின்னு சொல்லிதான் சிறைச்சாலை அஸ்திபாரம் எல்லாம் அதிர்ந்து அங்க திறந்து வெளியே வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இதெல்லாம் சிறைச்சாலைக்காரனுக்கும் சம்பந்தமே இல்லாத காரியம் தான். ஏன்னா சிறைச்சாலைக்காரன் அங்க எந்த தப்புமே பண்ணல, ஆனா அவனுக்குள்ள ஒரு சின்ன தவறு இருந்துச்சு. என்ன தெரியுமா? இந்த மாதிரி சிறைச்சாலைக்காரனு காவல்ல வைக்கும் போது அவன் அங்க தூங்கிட்டு இருக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு டியூட்டி, ஒரு ஆபீஸ்க்கு போயிருக்கிறான், ஒரு ஆபீஸ்ல வேலை செய்ய வேண்டிய நேரம், ஒரு வேலை செய்ய வேண்டிய இடம், சிறைச்சாலை எவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கிறான், எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறான், அவன் அந்த இடத்துல தூங்கி இருக்கிறான். அப்ப அது ஒரு சின்ன தவறு. இதனாலதான் இந்த பிரச்சனை நடந்துச்சா அப்படின்னா கிடையாது. ஆனா சில காரியங்கள், சின்ன சின்ன தவறுகள் நம்ம கிட்ட திருத்த வேண்டிய விஷயங்களா இருக்கும். இவன் அந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் அவன் கிட்டயும் இருந்துச்சு. ஆனா அதை
32வது வசனத்தை வாசிக்கும் போது பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்காரனுடைய வீட்டுல இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதிச்சாங்களாம். எது தப்பு, எது கரெக்ட். அப்ப பாருங்க, உண்மையானது எது, பொய்யானது எது. நீங்க உண்மை உள்ளவங்களா இருக்கணும். இயேசுவை விசுவாசிச்சா மட்டும் போதாது. சில விஷயம் தெரியுமா? இயேசுவை விசுவாசிச்சா ரட்சிக்கப்படுவீங்க, உண்மைதான். இயேசுவை விசுவாசிக்கணும் தான். ஆனா இயேசு பரிசுத்தம் உள்ள தேவனாச்சு. இயேசு கிட்ட சின்ன தவறும் இல்ல, பாவமும் இல்ல. வசனத்தின்படி நம்ம வாழ்கிறவங்களா இருக்கணும். வசனத்தின்படி நம்ம வாழ்றவங்களா இருந்தா இயேசு நம்மளை தப்பு வைப்பார். அந்த பிரச்சனையில இருந்து தப்பு வைக்க இயேசு வல்லவரா இருக்கிறார். இப்படி சின்ன சின்ன தவறுகள் சிறைச்சாலைக்காரன் கிட்ட இருந்துச்சு. அந்த காரியத்தெல்லாம் ஒப்பு கொடுத்து அவன் ரெக்டிஃபை பண்ணான். அதை திருத்தினா அதுக்கப்புறம் தான் அவன் ரட்சிக்கப்பட்டான். சுவிசேஷம் அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. இயேசுவை விசுவாசிச்சு அவன் ரட்சிக்கப்படுவான்னு அவனுக்கு சொல்லப்பட்டது. எல்லாம் உண்மைதான். ஆனா அந்த சிறைச்சாலைக்காரன் என்னைக்கு அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவன் அதன்படி வாழ தன்னை அர்ப்பணிச்சானோ, அதன்படி வாழ தன்னை ஒப்பு கொடுத்து அதன்படி வாழ்ந்தானோ, அப்பதான் அவன் ரட்சிக்கப்படுறான். அப்பதான் அவன் விடுதலையாக்கப்படுறான். அப்பதான் இந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆயிருச்சு. இயேசு அவனுக்கு அற்புதம் செய்தார். இயேசு அந்த பிரச்சனையில இருந்து அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் இருக்கிறீங்க. ஒரு சூழ்நிலை நிமித்தம் சூழ்நிலை கைதியா நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். இதுல இருந்து எப்படி வெளி வரப்போறேன்னு தெரியல. இதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு தற்கொலை தான் தீர்வு. ஒருவேளை அந்த நினைப்பு கூட உங்களுக்கு இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட கூட ஒருவேளை நீங்க இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்கலாம். இன்னைக்கு காலைல எழும்பும் போது கூட எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது, இதுல இருந்து விடுதலை பெறணும், இதுல இருந்து எனக்கு வெளியே வரணும், எனக்கு இந்த இது பிடிக்கவே இல்லை அப்படின்லாம் ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க யோசிச்சு கலங்கிட்டு இருக்கிறீங்களா? இயேசுவை விசுவாசிங்க. இயேசுக்கு ஒப்பு கொடுங்க. வசனத்துக்கு திரும்புங்க. வசனத்தை வாசிங்க. வேதத்தை வாசிங்க. நிறைய காரியங்கள் மூலம் இயேசு உங்களோட பேசுவார். அந்த வசனத்துக்கு நீங்க செவி கொடுக்கணும். அந்த வசனத்தின்படி உங்களை வாழ அர்ப்பணிக்கணும். அதை நீங்க செய்யும் போது இந்த பிரச்சனையில இருந்து இயேசு விடுதலை தருவார். எனக்கெல்லாம் தப்பே இல்லைங்க, எல்லாமே மத்தவங்க மேலதான் பிரச்சனை அப்படின்லாம் கிடையாது. நமக்குள்ளேயும் சின்ன சின்ன திருத்தி கொள்ள வேண்டிய தவறுகள் இருக்கலாம். சின்ன சின்ன பாவங்கள் நமக்குள்ள இருக்கலாம். அதெல்லாம் அந்த தவறுகள் எல்லாம் நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிக்கும் போது இயேசு நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார், உங்களை விடுவிப்பார். சரியா? இப்ப நம்ம ஜெபிக்கலாம். நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? நீங்க இருக்கிற இடங்கள்ல நம்ம இன்னைக்கு முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம். நம்ம எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி, நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. சின்ன சின்ன காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம். சின்ன சின்ன தவறுகள் ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்கு உணர்த்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நிறைய பேர் நம்ம ஜெபிக்காம இருக்கலாம். நீங்க ஜெபிக்காம இருக்கிறீங்க. அதே இயேசு கிட்ட சொல்லுங்க, இயேசுவே நான் ஜெபிக்காம ஜெப குறைவு எனக்கு இருக்கு, நான் சரியா வேதம் வாசிக்கல, இந்த பிரச்சனை கூட எனக்கு இருக்கு, எல்லாரும் எனக்காக விரோதமா எழும்புனாங்கன்னு நான் சொன்னேன், மத்தவங்க மேல நான் படிய போட்டேன், ஆனாலும் ஆண்டவரே எனக்குள்ள சில தவறு இருக்கிறத நான் உணராம போயிட்டேன். ஏசப்பா என் தவறையும் மன்னிங்க. நீங்க கேளுங்க, இயேசுவே நான் மன்னிங்கன்னு கேளுங்க. தகப்பனே, ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறவங்கள பாருங்கப்பா. இயேசுவே எனக்குள்ள வாங்க, இயேசுவே என்னை மன்னிங்க, என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்குங்கன்னு ஜெபிக்கிறாங்கப்பா. எனக்கு இதுல இருந்து வெளியே வர்றதற்கு ஒரு வழியை காட்டுங்கன்னு ஜெபிக்கிறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால இந்த பிள்ளைகளோட நீங்க பேசுங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன தவறுகளை அவங்களுக்கு சுட்டி காட்டுங்க. அவங்க பாவங்களை மன்னிங்க, அவங்க தவறுகளை மன்னிங்க, ஜப குறைவுகளை மன்னிங்க. வேத வாசிப்புல உம்மோட இருக்கிற உறவுல நிறைய காரியங்களை தவறு இருக்கிறாங்கப்பா. அந்த காரியத்தை மன்னிங்க, அவங்கள ரட்சிங்கப்பா. அவங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனையில இருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலையை உண்டாக்கி கொடுங்க. நீங்க அவங்க விரும்புகிறபடி அவங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட இயேசுவை தெரிந்து கொள்ளாம எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே எங்க வீடுகளை சுத்தி இருக்கிறாங்கப்பா, எங்க தெருக்கல்ல இருக்கிறாங்கப்பா, எங்க தேசத்துல இருக்கிறாங்கப்பா, எங்க தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் எல்லாம் இயேசுவை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இயேசுவை குறிச்ச ஆண்டவரே ரட்சகர்னு ஒரு இருக்கிறாருன்ற அவங்க தெரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை எங்க தேசத்துல கொடுங்க. ரட்சிக்க ஒரே வழி இயேசு மட்டும்தான்ற அந்த காரியத்தை அவங்க எல்லாரும் உணர்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் எங்க தேசத்துல உண்டாகணும், எங்க சமுதாயத்துல உண்டாகணும், எங்க தெருக்கல்ல உண்டாகணும் ஆண்டவரே. தற்கொலை தான் வழின்ற எண்ணத்தோட எங்க தெருக்கல்ல எங்க இருக்கிற பகுதிகளில் இருக்கிறாங்கப்பா. இயேசுவே அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள மறைய பண்ணுங்க. அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள மாறட்டும் ஆண்டவரே. தற்கொலை தீர்வு அல்ல, எல்லாரும் இயேசு கிட்ட வரணும். இப்படிப்பட்ட நீங்க ஆண்டவரே ஒரு மாற்றத்தை நீங்க கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம். எங்க தேசத்துல எழுப்புதல் வரணும்ப்பா. எங்க சபைகள்ல எழுப்புதல் வரணும், எங்க குடும்பங்கள்ல எழுப்புதல் வரணும் ஆண்டவரே. நீர் எங்க ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். இயேசு நம்ம ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். அதனால எதை குறிச்சும் கலங்காதீங்க, பயப்படாதீங்க. இயேசுவை விசுவாசிங்க. இயேசு இந்த காரியத்துல மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார். ஆமேன். எங்கள் குடும்பம்
எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். This program is sponsored by Sister Maria Jelsi and family, Kanyakumari. Happy birthday baby Jaslyn Afra. என்னாகமும் 6:24 படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். Brother Sindhul Kumar and family, Kallakurichi. Happy birthday Master Sham Kumar. ஆதியாகமம் 12:2 படி நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Sister Kumari Joseph and family, Chennai. யோசுவா 1:5 படி கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. Brother Praveen and family, Bangalore. உபாகமம் 31:8 படி கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர், அவர் உங்களோடே இருப்பாராக. Brother Babu Vellinkiri and family, Chennai. ஏசாயா 45:2 படி கர்த்தர் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவாராக. Brother Ranjit Kumar and family, Coimbatore. மீகா 2:13 படி தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போவாராக. Sister Belsi Sundarraj and family, Kanyakumari. சங்கீதம் 3:3 படி கர்த்தரே உங்களுக்கு கேடகமும் மகிமையும் உங்கள் தலையை உயர்த்துகிறவருமாய் இருப்பாராக. Sister Aarti and family, Chennai. 1 சாமுவேல் 12:16 படி கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். Sister Shanti Janarthanan and family, Mumbai. செப்பனியா 3:20 படி கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 994222466611. இமெயில் முகவரி partners@jesusfilms.org. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நாகர்கோவிலில் இயேசு விடுவிக்கிறார் அற்புத பெருவிழா. அக்டோபர் மாதம் 4, 5 ஆகிய தேதிகளில் தினமும் மாலை 6 மணிக்கு நடைபெறும். இடம் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி மைதானம், நாகர்கோவில். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்கள் அற்புதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். ஏமாற்றத்திற்கு மேல் ஏமாற்றம், இழப்புக்கு மேல் இழப்பு, தோல்விகளுக்கு மேல் தோல்வி, அப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு வந்திருக்கலாம். உங்களுக்கு தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் துக்கம் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறும், உங்கள் ஏமாற்றங்களின் ஆசீர்வாதமாய் மாறும். பாவ போராட்டமா, வியாதியின் வேதனையா, பிசாசின் கட்டுகளா, கடன் பிரச்சனையா, நீங்கள் எதிர்பார்க்கும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள குடும்பமாக வாருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். தொடர்புக்கு 75815550 மற்றும் 9865189883. God bless you.